தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு இரு மாநிலங்கள்லையும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் முக்கியமானதாக இருக்குது. கடந்த காலங்களில் கிறிஸ்தவ சமூகங்கள் குறிப்பிட்ட அணிகளுக்கே வாக்களித்து வந்த சூழலில் இப்போது அது மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. இரு மாநிலங்கள்லேயும் கிறிஸ்தவர்கள் இந்த முறை என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பாக பார்க்கலாம். கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதம் கூட இல்லை. கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவில் சில நாட்களும் தமிழகத்தில் சில வாரங்களுமே வாக்குப்பதிவுக்கு இருக்கிறதால பிரச்சாரம் தீவிரமாக நடந்துட்டு வருது. இதில் கிறிஸ்தவ வாக்காளர்கள் முக்கியத்துவம் பெறுறாங்க. கேரளாவில் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் சுமார் 18% பேரும், தமிழகத்தில் 6% பேரும் கிறிஸ்தவர்களாக உள்ள சூழலில் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது கவனம் ஈர்த்திருக்கு. சமீப காலமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாத ஒன்றாக மாற்றி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாரம்பரியமாக கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாக்காளர்கள் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவு அளிச்சுட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் எப்போவுமே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பெரும்பாலும் வாக்களித்தாங்க. ஆனால் இதில் தற்போது குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். கேரளாவில் ஒரே அணிக்கு போன கிறிஸ்தவ வாக்குகள் தற்போது பிரிய ஆரம்பிச்சிருக்கிறது மாதிரி தெரியுது. சபை வேறுபாடுகள், உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் மாறி வரக்கூடிய அரசியல் அப்படின்னு பல காரணங்களால் கேரளாவில் கிறிஸ்தவ வாக்குகள் பிரிகிறது. மத்திய கேரளாவில் கிறிஸ்தவ வாக்குகள் அதிகமாகவே பிளவுபட ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸில் இருந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு மக்கள் இடதுசாரிகள் பக்கம் திரும்புகிறாங்க. 2016, 2021 தேர்தல்களில் இந்த பகுதிகளில் இடதுசாரிகள் கணிசமான தொகுதிகளில் வெல்றதுக்கு இதுவே முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதே நேரம் கிறிஸ்தவ வாக்குகள் முழுமையாக இடதுசாரிகள் பக்கம் போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி சிறப்பாக செயல்பட்டது. கிறிஸ்தவ வாக்காளர்கள் முழுமையாக காங்கிரஸ்லேருந்து விலகிவிடவில்லை அப்படிங்கிறது தான் அது காட்டுது. ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் கேரளாவில் பாஜகவும் கிறிஸ்தவ சமூகங்களை தீவிரமாக அணுகி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி திருச்சபை தலைவர்களோடு கலந்துரையாடி இருக்கார். இருப்பினும் பாஜக ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த கவலைகள் இருப்பதால் பாஜகவிற்கு பெரிய அளவில் கிறிஸ்தவ வாக்குகள் செல்வதில்லை. தமிழகத்தில் கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிறிஸ்தவ வாக்குகள் போயிருக்கு. ஆனால் இந்த தடவை நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் களத்திற்கு வந்திருக்கிறதால அதில் சிக்கல் உருவாயிருக்கு. அரசியல் கட்சிகள் பற்றிய புரிதல் இல்லாத இளம் வாக்காளர்களுடைய வாக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு பெரிய அளவில் வாக்குகள் பிரியலை அப்படின்னாலும் ஒருங்கிணைந்த வாக்கு வங்கிக்கு இது சவாலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதனால் திருச்சபை நிறுவனங்களும் சமூக தலைமைகளும் தற்போது அதிக எச்சரிக்கையோடையும் சமநிலையான நிலைப்பாட்டோடையும் செயல்படுது. வெளிப்படையான ஆதரவை தவிர்த்து அரசியல் எல்லைகளை கடந்து பல தரப்பினரோடையும் தொடர்பில் இருக்காங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா தமிழகத்தில் பெரிய அளவிலான வாக்குகள் பிரியவில்லை, பிரிய ஆதாரம் இல்லை என்றாலும் சிறிய பிளவுகள் தெளிவாகவே தெரிகிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம் தெரிவிக்கக்கூடிய செய்தி. மேலும் நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் திமுகவே தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்குமா, இல்லை தாவேகா களத்தில் இருக்குது, அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணி இருக்காங்க, நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்குது, இதில் அந்த 4 முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான பல அரசியல் மற்றும் உடனடி செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.